Hello everyone, welcome to 𝗨𝗦𝗖. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 9th of April 2025 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ அது மூலயமா இன்னும் நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ போய் சேரும். ஸோ இன்னைக்கு வீடியோவை நம்ம ஃப்ரண்ட் பேஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பேஜில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் புல்ஸ் அப் டிஎன் கவர்னர் செட்ஸ் டெட்லைன் டு கிளியர் பில்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெட்லாக்கை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஜட்மெண்ட் மூலியமா. ஸோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த இஷ்யூவை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூ என்ன அப்படின்ற மாதிரி இதோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட கண்ட்ரி வந்து ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. அண்ட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து இவங்களோட பவரை வந்து கிளியராக டிவிஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டேட்டுக்கு என்னென்ன பவர், சென்டருக்கு என்னென்ன பவர், எந்தெந்த சப்ஜெக்டில் லெஜிஸ்லேஷன் வந்து இவங்க பண்ணணும். இன்கேஸ் அந்த லெஜிஸ்லேஷன் கான்ட்ராடிக்ட் ஆச்சு அப்படின்னா யாரோட லெஜிஸ்லேஷன் வந்து அப்ஹோல்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. இன்கேஸ் இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா டிசிஷன் எடுக்கிறதுல, லா மேக்கிங்கில் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் தீர்த்து வைப்பாங்க. ஏன்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் கவர்னர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கவர்னர் அப்படின்ற போஸ்ட் வந்து ஒரு செரமோனியல் போஸ்ட் தான். ஆக்சுவலி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் இட்ஸ் சிஎம், சீஃப் மினிஸ்டர். பட் இருந்தாலுமே நம்மளோட பாலிட்டியில் கவர்னருக்கு செட்டன் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களோட எய்ட் அண்ட் அட்வைஸ் இல்லாமல் இவங்களால தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் படி நமக்கு கொடுத்துருக்கிற பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பாலிட்டி. பட் ரீசன்ட் டைம்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கண்ட்ரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னு தெரியும், மல்டி பார்ட்டி சிஸ்டம் வந்து இருக்கு. ஸோ நம்ம கண்ட்ரி வந்து ஒரு ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்றனால எலெக்ஷன் பேசிஸில் இது ஃபங்க்ஷன் ஆகிறனால சென்டரில் ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்ணுறாங்க, ரீஜனல் லெவலில் ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்ணுறாங்க. இவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி டிஃப்ரெண்ட், இவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் சென்டர் வந்து கவர்னர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸ்டேட்டுக்கு. ஸோ கான்ஸ்டியூஷன் படி இந்த கவர்னருக்கு பெருசாக பவர் இல்லை தான். ஆனால் இப்போ என்ன இஷ்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்னரை யூஸ் பண்ணி ஸ்டேட்டோட ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இஷ்யூஸ் வந்து இந்த கவர்னர் அப்படின்ற போஸ்ட் மூலியமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி பாஸ் பண்ணுற பில்ஸை வந்து கவர்னர் டிலே பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் வந்து கவர்னர் வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலியமாக தான் ஆக்ட் ஆகணும். ஆனால் கவர்னர் யூனிலேட்டரலாக டிசைட் பண்ணி ஆக்ஷனில் இறங்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்னர் அப்படின்றவர் வந்து ஒரு நியூட்ரலான பொசிஷனில் தான் இருக்கணும். ஆனால் நம்ம தமிழ்நாடோட கவர்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் வியூஸ் கொடுக்குறாரு, பொலிட்டிக்கல் ரிமார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுற ஓவரால் இஷ்யூ. இப்போ இந்த இஷ்யூ மூலியமாக நமக்கு என்ன கொஸ்டின் பண்ண தோணுது அப்படின்னா இந்தியாவோட ஃபெடரலிசம் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, இது ரெண்டையும் நம்ம கொஸ்டின் பண்ண தோணுது. ஸோ இந்த இஷ்யூ எல்லாத்தையுமே ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட இருக்கிறனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இஷ்யூவை சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட எடுத்துகிட்டு போய் நடத்தினாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்மெண்ட்டை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இஷ்யூவில் இன்வால்வ் ஆகிருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகல் 200. இப்போ கவர்னருக்கு ஒரு பில் அசென்ட் பண்ண சொல்லி அசம்பிளியிலிருந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, கவர்னர் என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஆர்டிகல் 200ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் தி கவர்னர்ஸ் ரோல் இன் பில்ஸ் அசென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா அவர் வந்து அந்த பில்லுக்கு வந்து அசென்ட் கொடுக்கலாம். ஓகே, இது வந்து டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. ஏன்னா அசென்ட் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அசென்ட் கொடுத்து தான் ஆகணும். தட் இஸ் மேண்டட்டரி. இல்லைன்னா அசென்ட்டை வந்து வித் ஹோல்டு பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான், டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. இல்லை அப்படின்னா பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்காக ரிசர்வ் பண்ணலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர் வந்து கவர்னர் யூஸ் பண்ணுவார். அதாவது வித்தவுட் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹி கேன் ஆக்ட். அதுவுமே கண்டிஷன் இருக்கு, ரீசன் சொல்லாம அவங்களால ரிசர்வ் பண்ண முடியாது. அவங்க வந்து என்ன பண்ணணும், இன்கேஸ் அந்த பில் வந்து சென்ட்ரல் லாவை வயலேட் பண்ணாலோ
இல்ல கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணாதான் ரிசர்வ் பண்ண முடியும். கவர்னரால டிஸ்கிரிஷனரி பவரை வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படியும் இல்லைன்னா அந்த பில்லை வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லி ரிட்டர்ன் அனுப்பலாம். அது வந்து மணி பில்லா இல்லாத பட்சத்தில். இன்கேஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சேஞ்ச் பண்ணியோ பண்ணாமலோ திரும்ப கவர்னர் கிட்ட அனுப்புறாங்க அப்படின்னா செகண்ட் டைம் வந்து அதை பாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் ஆர்டிகல் 200 படி ஒரு கவர்னருக்கு இருக்கிற ரூல் when it comes to the assent the bill. அண்ட் அடுத்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னா ஆர்டிகல் 163. ஸோ 163 படி கவர்னர் வந்து என்ன பண்ணணும்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் படி தான் நடந்துக்கணும். பட் எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 350 அண்ட் ஆர்டிகல் 200ல ரிசர்வ் த பில். ஸோ இதெல்லாம் செட் அண்ட் எக்ஸப்ஷன். ஆர்டிகல் 356 வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல். இதுக்கெல்லாம் வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தேவையில்லை. பட் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன்ஸ் தவிர ஒரு மினிஸ்டரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 100% தேவை. ஆனால் தமிழ்நாடோட கவர்னர் என்ன பண்றாருன்னா வித்தவுட் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஒரு மினிஸ்டரையே டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அது யாருன்னா மினிஸ்டர் செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் பண்ணாங்களே அது. அண்ட் நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஆர்டிகல் 174. அதாவது அசம்பிளியை வந்து சம்மன் பண்றதுக்கும் ப்ரோரோ பண்றதுக்கும் டிசால்வ் பண்றதுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் வந்து தேவை. இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இன்கேஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா அவரே தன்னிச்சையா என்ன பண்ணலாம், சம்மன் பண்ணலாம், ப்ரோரோ பண்ணலாம், இல்ல டிசால்வ் பண்ணலாம். ஆனா அங்க வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் வந்து தேவை. ஆனா தமிழ்நாடோட கவர்னர் என்ன பண்றாரு அப்படின்னா ஈவன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணாலுமே ஹவுஸை சம்மன் பண்றதுல டிலே பண்ணாரு. அதுக்கு என்ன ரீசன் கொடுத்தாரு அப்படின்னா ப்ரொசீஜரல் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசன் கொடுத்தாரு. அந்த ரீசன்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இவங்க அட்வைஸ் பண்ணா சம்மன் பண்ணி தான் ஆகணும். ஆனா டிலே பண்ணாரு. ஸோ அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கேஸா போடுறாங்க. ஸோ அதுக்கு நேத்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் வேர்டிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 10 பில்லு, அதாவது கவர்னர் வந்து இப்போ பிளாக் பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா, ஒரு 10 பில்லு அசென்ட் கொடுக்காம அதெல்லாம் வந்து பிரசிடென்டோட கன்சிடரேஷனுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தார். இப்போ அது அந்த ஆக்டை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் கவர்னர் என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுத்தாரோ அது எல்லாத்தையுமே நிராகரிச்சிட்டாங்க. பில்லு வந்து இந்த 10 பில் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஆட்டோமேட்டிக்கலி பாஸ்ட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எப்போ வந்து ரீப்ரசன்டேஷன் பண்ணாங்களோ, ரீகன்சிடரேஷனுக்காக அனுப்பிட்டு திரும்ப அசம்பிளி ரீகன்சிடர் பண்ணாங்களோ அந்த டேட்ல இருந்து இந்த பில்லு வந்து பாஸ்ட். இன்கேஸ் எனி பிரசிடென்ஷியல் ஆக்ஷன் எடுத்திருந்தாலோ இன்னும் எடுத்தாலோ இட் இஸ் கோயிங் டு பி நல் அண்ட் வாய்ட், விச் மீன்ஸ் செல்லாதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஜட்மெண்ட். அண்ட் அது போக அண்டர் ஆர்டிகல் 200 இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்தியன் பாலிட்டியில கவர்னருக்கு வந்து பாக்கெட் வீட்டோ கிடையாது. பாக்கெட் வீட்டோனா என்ன, இன்டெஃபினிட்டா ஒரு பில்லை வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கொடுக்காம வச்சுக்கிறது தான் பாக்கெட் வீட்டோ. இன்கேஸ் வந்து அதை வித் ஹோல்டு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பில்லை கவர்னர் வித் ஹோல்டு பண்றாருன்னா அது ரேரா தான் நடக்கணும். ஈவன் அதையும் மீறி அவர் பண்ணாரு அப்படின்னா as soon as possible அதுக்கான ரீசனை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அப்ப கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா as soon as possible அப்படின்றது வந்து it gives a sense of urgency, சீக்கிரமா கொடுக்கணும்னு அர்த்தம். இன்டெஃபினைட்டா வச்சுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல வந்து as soon as possible தான் சொல்லியிருக்கு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட் வந்து டைம் லைன் வந்து இம்போஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இன்கேஸ் வித் ஹோல்டு பண்ணாலோ இல்ல ரிசர்வ் பண்ணாலோ அதை வந்து 1 மந்த்துக்குள்ள என்ன பண்ணணும், ரீசன் கொடுத்துடணும், இல்லைன்னா பாஸ் பண்ணிடணும். அண்ட் இன்னொன்று என்னன்னா ஈவன் இதையுமே வித் மினிஸ்டீரியல் அட்வைஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸோட தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ரீகன்சிடரேஷனுக்காக ரிட்டர்ன் பண்றீங்களா பில்ல, அப்படி ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருந்தா 3 மாசத்துக்குள்ள ரிட்டர்ன் பண்ணிடணும். இந்த ரீகன்சிடரேஷன் வந்து எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒன்று கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பில்லை பாஸ் பண்ண சொல்லி எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது பண்ணாட்டினாலோ இல்ல வித் ஹோல்டு ஆர் பிரசிடென்ட் கன்சிடரேஷனுக்காக ரிசர்வ் பண்ணாலோ இது வந்து அப்ளை பண்ண முடியாது. இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம், ரீகன்சிடரேஷனுக்காக அனுப்பலாம் வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள. அதாவது அட்வைஸ் வந்து எடுக்காம இருந்திருந்தா ரீகன்சிடரேஷன் அனுப்பலாம். அதுவுமே அப்போ ரீபாஸ் பண்ணாங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ள என்ன பண்ணி ஆகணும், அசென்ட் கொடுத்தாகணும். இது வந்து டைம் லைன். இப்போ என்னன்னா இந்த as soon as possible பாக்கெட் வீட்டோவா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே அது பண்ண முடியாது. ஸோ கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்ட்ரிக்டான டைம் லைன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த டைம் லைனை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினிக்குள்ள வருவாங்க.
அதை அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வார்னிங்கும் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட். இது வந்து தமிழ்நாடோட கவர்மெண்ட்டுக்கு மட்டும் விக்டரி கிடையாது, இந்தியாவோட ஃபெடரலிசம்கான விக்டரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 163 இருக்கு இல்லையா, அதுபடி கேபினெட்டோட அட்வைஸ், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் வந்து கவர்னர் கேட்டு நடக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, சம்மனை டிலே பண்ணக்கூடாது, மினிஸ்டர்ஸை வந்து டிஸ்மிஸும் பண்ணக்கூடாது, அதெல்லாம் எடியூன் அட்வைஸ் மூலமா தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு ஆர்டிகல் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அது என்னன்னா ஆர்டிகல் 361. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னரோட ஆக்ஷனை வந்து உள்ள கொண்டு வரலாமா, ஏன்னா கவர்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்து இம்யூனிட்டி இருக்கு. அதை வந்து கோர்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா எஸ், அவரோட பர்சனல் கெப்பாசிட்டியில அவருக்கு வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸோ அண்ட் அதே மாதிரி ஆஸ் அ கவர்னரா அவர் எடுக்கிற ஆக்ஷனுக்கு வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸோ பண்ண முடியாது. பட் அவரோட ஆக்ஷன்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ அதை வந்து கோர்ட் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்டிக்கிள் இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு, இந்த ஒரு இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அதனால அது எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நம்ம கொடுத்தாச்சு. அதனால இது ரிலேட்டடான ஆர்டிக்கல், அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஜட்மெண்ட் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க, தட்ஸ் இனஃப். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற லீட் ஆர்டிகல் த கிராஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஹோம் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிகல் வந்து பெருசாக நமக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த நியூஸ் ஆர்டிக்கலை ரீடு பண்ணிக்கோங்க. பட் இதோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ஹோம் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து யூஸ்வலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஒரு கிரைசிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ எங்கேயாவது நம்ம கண்ட்ரியில் ஒரு இடத்துல ரயாட் நடக்குது அப்படின்னா, அந்த ரயாட் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஹோம் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, எஃபர்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாக்டிவ் கிரைசிஸ் மினிஸ்ட்ரியா இருந்த மினிஸ்ட்ரி இப்போ ப்ரோஆக்டிவ் மினிஸ்ட்ரியா மாறி இருக்காங்க. அதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான, வரவிடாம தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு ஆதாரமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் இன்டர்னல் செக்யூரிட்டி ரிஃபார்ம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வந்து ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க, டெக்னாலஜிக்கல் மாடர்னைசேஷனை வந்து உள்ள இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எவிடன்ஸோட ஆத்தர் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, தட்ஸ் இனஃப். அண்ட் செகண்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்து எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிகல் த ட்ரம்ப் எஃபெக்ட் அண்ட் பாசிபிள் எக்ஸோடஸ் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்தியாவில் இந்த பிரெயின் ட்ரெயின் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்தியாவோட பிரைட்டஸ்ட் மைண்ட் எல்லாம் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறது இல்லை. ஸோ அமெரிக்காக்காக ஒர்க் பண்ண போயிடுறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருந்ததை பார்க்குறாங்க, அதனால அங்கே போயிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைட்டான மைண்ட்லாம் ட்ரெயின் ஆகி போயிடுச்சு அப்படின்னா, இந்தியாவோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகும், ஸ்லோவாக இருக்கும். அப்போ இதை தடுக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டும் என்ன மெஷர்ஸ் அப்படின்னு பாலிசி டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க, இப்படி போயிட்டு தான் இருக்கு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ செகண்ட் டேர்ம் வந்து யூஎஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் அசியூம் பண்ணதுக்கப்புறம் அவர் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு, ட்ரேடில் கொண்டு வந்திருக்காரு, இன்னும் சில விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இவங்க வந்து ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர் வந்து எடுப்பாங்க, லிபரலாக இருக்க மாட்டாங்க இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் ஆஸ்பெக்டில் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டு குளோபல் ட்ரேடை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற சயின்டிஃபிக் கம்யூனிட்டியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எப்படின்னா அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஃபண்டிங்கை வந்து மேசிவாக கட் பண்ணியிருக்காரு. இதனால் அவங்களுக்கு வந்து கர்டைல் ஆகும். கர்டைல் ஆச்சு அப்படின்னா அவங்க லிபரலாக ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது அண்ட் அவங்களுக்கான ரிசர்ச்சர்ஸ்க்கான சேலரியும் அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, மேன் பவரை கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அகடமிக் ஃப்ரீடம்லையும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காரு, கர்டைல் பண்ணியிருக்காரு அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டெபிலிட்டியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அமெரிக்காவில் இருக்கிற, இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரிலேருந்து அமெரிக்காவில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா ரிசர்ச்சர்ஸ், அவங்களாம் அடுத்து அவங்களுக்கு ஒரு சேஃப் ஹெவன் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூஎஸ்ஏல வந்து இப்போ அன்சர்டனான சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு, அவங்களுக்கு வேலை இருக்குமா என்னன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து இந்தியாவில் பண்ணியிருப்பீங்க, பட் யூஎஸில் போய் பிஹெச்டி பண்ணால் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்தியாவிலேருந்து நீங்கள் யூஎஸ்ஏக்கு போயிருக்கீங்க. உங்களோட ரிசர்ச் பாதியில் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஃபண்டு கட்டு எல்லாமே பண்ணுறனால உங்கள் ரிசர்ச் வந்து அப்படியே ஹால்ட் ஆயிரும். உங்களால் இந்த பிஹெச்டி முடிக்க முடியுமா என்னன்றது தெரியாது. முடித்தாலுமே அங்கே உங்களால் அடுத்து வந்து நீங்கள் வேலை பார்க்க முடியுமா, உங்களை அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்களா என்னன்றதெல்லாம் தெரியாது. ஸோ அன்சர்டனான சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்து என்ன நினைப்பாரு, யூஎஸ்ல இருந்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போய் நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். ஸோ இந்த ஆர்டிக்கல் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 யூஎஸ்ல இருக்கிற 2 ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்எஸ்எஃப் நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த், இவங்க என்ன பண்றாங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம்
நிறைய பணம் வந்து உள்ள பம்ப் பண்றாங்க. அப்போ ரிசர்ச்சர்ஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்றப்போ, அவங்களுக்கு நிறைய மேன் பவர் வந்து தேவைப்படும். பிரைட்டான மைண்ட்ஸ்லாம் தேவைப்படும். அதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க? இந்தியா, சைனா இந்த மாரி கண்ட்ரீஸ்ல இருந்துலாம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் அண்ட் ஆர்&டிய பொறுத்தவரைக்கும் யுஎஸ் வந்து டாப்ல இருப்பாங்க. ஆனா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்றாருன்னா, டிஸ்ரப்ஷன்ஸ வந்து உண்டு பண்றாங்க. ஸோ ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஃபெடரல் ஏஜென்சினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாசா எடுத்துக்கோங்க. நாசால வந்து லே ஆஃப்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிராண்ட்ஸ் குடுக்கறத வந்து கட் பண்றாங்க. இப்ப இது வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து யுஎஸ்ல இருந்து எக்ஸோடஸ் விச் மீன்ஸ் மாஸா வெளிய போறாங்க. இப்ப இவங்கள அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு அதர் கண்ட்ரீஸ் வந்து ரெடியா இருக்காங்க. பிரான்ஸா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ், இந்தியா, சைனா, கொரியா, சவுத் கொரியா இவங்களாம் அப்சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன் அப்சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா பிகாஸ் ஹிஸ்டாரிக்கல் பேரலல். ஏன்னா 1930ஸ்ல வேர்ல்டு வார் நடக்கிறப்போ நாசி ஜெர்மனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜூஸை வந்து என்ன பண்றாங்க, மாஸ் மர்டர் பண்றாங்க. அதனால ஜூஸ் வந்து ஜெர்மனில இருந்து எக்ஸோடஸ் நடக்குது. அப்ப அவங்க எல்லாரையுமே அந்த ஜூஸ்ல இருந்த பிரைட் மைண்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டது யாருன்னா யுஎஸ் தான். ஜெர்மனி வந்து அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. அதை யுஎஸ் கிராப் பண்ணி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. 1930ல ஜெர்மனி பண்ண அதே தப்ப இப்ப யுஎஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த டைம் வந்து அப்படியே மாறி நடக்குது. ஜெர்மனி வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து யுஎஸ்ல இருந்து வெளியே வர்றவங்க எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப ஆத்தர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்தியா வந்து ஆர் வி ட்ரூலி ரெடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இந்தியாலையுமே ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய குறை இருக்கு. ஃபண்டிங் லேக் ஆகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ அப்படின்றப்ப நம்ம ரெடியா, அதாவது பிரெயின் ட்ரெயின்ல இருந்தோம் இந்தியா, இப்போ இந்த பிரெயின் கெயினுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ ஓவராலாக இந்த இஷ்யூ எதை பற்றினதுன்னா ரிவர்ஸ் பை பிரெயின் ட்ரெயின் பற்றினது. இது வந்து நம்மளோட ஜிஎஸ் டாபிக்ல அதர் கண்ட்ரீஸோட பாலிசிஸ் வந்து எப்படி இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ஜிஎஸ் பேப்பர் 3ல இந்தியன் எக்கானமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரும் இல்லையா, அதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் பாலிசிஸ்ல இது வரும். அண்ட் இந்தியன் டயஸ்போரா டாபிக்ல இதை சேர்த்துக்கலாம் பேப்பர் 2ல. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், ஸோ ரீஜனல் ரிவைவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பிம்ஸ்டெக் இருக்கு இல்லையா, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். ஸோ இதோட 6th சம்மிட் வந்து பேங்காக்ல போன வாரம் நடந்து முடிஞ்சது. இது ரொம்பவே சிக்னிஃபிகண்டான ஒரு சம்மிட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் COVID-19 இந்த பிம்ஸ்டெக்கோட சம்மிட் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ கூட இந்த 6th பிம்ஸ்டெக் சம்மிட் வந்து போஸ்ட்பான் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருந்தது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இங்கே வந்து நிலநடுக்கம் நடந்தது இல்லையா, அதனால. பட் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து மொத்தம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கண்ட்ரி இருக்காங்க. இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மியான்மர் அண்ட் தாய்லாந்து. இந்த பிம்ஸ்டெக் ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா சார்க் இருக்கு இல்லையா, இது வந்து 2014 இருந்து பாகிஸ்தான் இந்தியா இஷ்யூனால இட்ஸ் ஆல்மோஸ்ட் டிஸ்ஃபங்க்ஷனல். அண்ட் இன்னொரு மைக்ரோ குரூப்பிங் ஒன்று இருக்கு, பெங்கால், பூட்டான், இந்தியா, நேபாள். இதுவுமே ஃபெயில்டு. ஏன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று இந்தியா சைட்ல இருந்து இனிஷியேட் பண்ணாங்க. அது வந்து பூட்டான் பார்லிமெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து பண்ணாதான் என்ன பண்ண முடியும், இதை சக்சஸ் பண்ண முடியும். அப்போ ரீஜனல் குரூப்பிங்னு வர்றப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து இனிமே பிம்ஸ்டெக் தான். அதனால இது வந்து significant. அதே மாதிரி இந்தியாவோட லுக் ஈஸ்ட் அண்ட் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியும் எம்பசிஸ் ஆன் ரோட் கனெக்டிவிட்டி. ஸோ நார்த் ஈஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஸோ இதனால இந்த 6th பிம்ஸ்டெக் சம்மிட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இப்போ இந்த சம்மிட்ல என்ன மாதிரியான கீ அவுட்கம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடாப்ஷன் ஆஃப் விஷன் 2030 டாக்குமெண்ட். ஸோ இந்த 2030 டாக்குமெண்ட்ல வந்து சில இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி. அண்ட் பிம்ஸ்டெக்கோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து இந்த சப்மிட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா, மியான்மர், தாய்லாந்து ட்ரைலேட்டரல் ஹைவே ரிலேட்டடாக சில ப்ராக்ரஸ் வந்து நடந்திருக்கு. அண்ட் ஜாயிண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டிசாஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜன், இந்த பிம்ஸ்டெக் ரீஜன் வந்து ரொம்பவுமே வல்னரபிள். ஸோ இது வந்து ரொம்பவுமே முக்கியம். ஸோ இதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே கீ அவுட்கம்ஸ். ஓகே, ஸோ that's it for this article. And next news article, genome study, 180 million genetic variants found in 9,772 individuals அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதை பற்றினது அப்படின்னா ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பற்றினது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் ஹோன் ஜீனோம் சீக்வன்சிங் இனிஷியேட்டிவ். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 20,000 இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 10,000 இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்களோட ஜீனோம் சீக்வன்சிங் வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு 9,772 இண்டிவிஜுவல்ஸ்க்கான
அந்த ஜீன்ல எவ்வளோ ஜெனட்டிக் வேரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா வந்திருக்கிற ஆர்டிக்கல் தான் இது. ஸோ இதில இவங்க எடுத்த இந்த சாம்பிள் குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இதில வந்து ட்ரைபல் பீப்புளும் இருந்திருக்காங்க, நான் ட்ரைபல் பீப்புளும் இருந்திருக்காங்க. ஸோ மல்டிபிள் குரூப் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்து இதில இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட்டை வந்து லான்ச் பண்ணது யாருன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, டிபிடி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதோட எய்ம் வந்து எதுக்காக அப்படின்னா, இந்தியால ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ், இந்தியன் பாப்புலேஷன்ஸ்ல ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கேட்டலாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டலாக் பண்றது மூலியமா நம்ம இந்தியால நம்ம பாப்புலேஷனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெசிஷன் மெடிசன் வந்து நம்மளால கொடுக்க முடியும். டயக்னோஸ்டிக்ஸை வந்து இன்னுமே காஸ்ட் எஃபெக்டிவா இம்ப்ரூவ்டா பண்ண முடியும். ஸோ பிரெசிஷன் மெடிசன் அப்படின்றது என்னது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஜெனரிக்கா ஒரு ட்ரக்கை வந்து நம்ம கன்சியூம் பண்றோம் இல்லையா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்திருக்குன்னா டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர்ஸ் வந்து ஒரு ட்ரக்கை வந்து என்ன பண்றாங்க, நமக்கு பிரெஸ்கிரைப் பண்றாங்க. ஆனா இந்த ட்ரக் வந்து கிளினிக்கல் ட்ரையலை முடிச்சுட்டு தானே நம்ம மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இந்த கிளினிக்கல் ட்ரையல்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க இல்லையா பீப்புள். ஸோ இவங்களுக்கு மொத்தமாக அப்ளை பண்ணி பார்த்து இது சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் நமக்கு மார்க்கெட்டுக்கு வரும். அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. ஆனால் ப்ரெசிஷன் மெடிசன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜீனை ஐடென்டிஃபை பண்ணி, ஜீனோமை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பர்டிகுலர் ட்ரக் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி பண்ணும் அப்படின்றத இந்த காமன் டேட்டா, இந்த ஜீன் பூல் டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு இன்னுமே ப்ரிசைஸாக, க்ளோஸாக, இண்டிவிஜுவல் லெவலில் உங்களுக்கு மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். இனி ஃபியூச்சரில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக் டிசைன் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து இந்த ஜீன் பேசிஸில் கூட டிசைன் பண்ணி உங்களுக்கு இண்டிவிஜுவல் பேசிஸில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்டோட எய்மே. இப்போ இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு 180 மில்லியன் ஜெனட்டிக் வேரியன்ஸ் வந்து இந்த சாம்பிளுக்கு கலெக்ட் பண்ண இந்த குரூப்பில் ஃபவுண்டு பண்ணியிருக்காங்க. அதில் சம் வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபவுண்ட் இன் இந்தியா. சில ட்ரைபல் குரூப்புக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இந்த டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த டேட்டாவெல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா, இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர், IBDC. இது வந்து ஃபரிதாபாத்ல இருக்கு. ஃபேக்ட் இது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலியமா நமக்கு லோ காஸ்ட் டயக்னோஸ்டிக் கிட்ஸ் வந்து கிடைக்கும். பர்சனலைஸ்டு மெடிசன் வந்து ஜீன் பேசிஸ்ல நம்மளால கொடுக்க முடியும். ஸோ டிசீஸ்க்கு ஜீனுக்கும் என்ன கோரிலேஷன், ஸ்பெசிஃபிக் ரிலேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம பாப்புலேஷன்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் பெனிஃபிட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல்.